வெல்கம் டு ரீஸ்டார்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிற குரூப் 4 சிலபஸ் படி இருக்கிற பாடத்துக்கு மட்டும் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தென்னிந்திய அரசுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். சோழர்கள் ஆட்சியின் புத்தெழுச்சி அப்படின்னு ஒட்டு அது கீழே பார்த்திங்கன்னா பண்டைய சோழ அரசு காவிரி ஆற்றின் கலிமுக பகுதியை மையப்பகுதியாக கொண்டிருந்தது. அதன் தலைநகர் பார்த்திங்கன்னா உறையூராக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சோழர்களோட தலைநகரம் உறையூராக இருந்தது. விஜயாலயன் தான் இந்த சோழ வம்சத்தை மீட்டெழ செய்தவர். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆண்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு கேப்பு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் விஜயாலயன் சோழனால் இந்த சோழ வம்சம் பார்த்திங்கன்னா மீட்சியெல்லாம் செய்திருக்கு. முதலாம் ராஜராஜன் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் ஆவார். அதாவது பொது ஆண்டு 985 முதல் 1014 வரை. அதாவது விஜயாலயன் சோழனால் எழுச்சி பெற்ற சோழ பேரரசு முதலாம் ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அரசராக மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் வர்றாரு. ஸோ இந்த முதலாம் ராஜராஜன் அவர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தஞ்சை பெரிய கோவிலை கட்டினவர். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரர் கோவில் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. அதுக்கப்புறமா ஆட்சி பொறுப்பேற்ற அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் தந்தையை போலவே பார்த்திங்கன்னா பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை ஒருங்கிணைத்தார். முதலாம் ராஜேந்திரனுக்கு பட்டப்பேர்கள் பார்த்திங்கன்னா கங்கை கொண்டான், அதாவது கங்கையை கைப்பற்றிதால், அங்கே வங்காளத்து பகுதியில் இருக்க ஒரு பகுதியை கைப்பற்றிதால் கங்கை கொண்டான்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டம் இருக்குது. அதே பேரில் ஒரு ஊரும் பார்த்திங்கன்னா அதோட நினைவாக அவர் பேர் வைக்கிறார். வட இந்திய பொருட்களில் பெற்ற வெற்றி நினைவாக கங்கை கொண்ட சோழவரம் கோவில் எழுப்பப்பட்டது. அவருடைய கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை, அதாவது தெற்கு சுமத்ரா கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் வர்றாரு. அதாவது முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் எப்படி வர்றாரு அப்படின்றதுக்காக ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு பார்த்திங்கன்னா தொடங்குச்சு. அவருடைய மகளான குந்தவை, அதாவது ராஜராஜ சோழனின் மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தன், வேற ஒரு இளவரசர் விமலாதித்தன், 2 பேரும் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவருக்கு பிறந்த குழந்தை தான் ராஜராஜ நரேந்திரன். இவர் பார்த்திங்கன்னா இவங்களோட அண்ணன் தம்பி ராஜேந்திர சோழன். ஸோ ராஜேந்திர சோழனோட மகளான அம்மங்கா தேவியை மணந்தார். ஸோ இந்த 2 பேர்த்துக்கும் பிறந்தவங்க தான் முதலாம் குலோத்துங்க சோழன். ஸோ இந்த முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, கீழே சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன். அதாவது முதலாம் குலோத்துங்க சோழனுக்கு இன்னொரு பெயர் ராஜேந்திர சாளுக்கியன். நம்ம இப்போ சோழ அரசருக்கு வரலாம். அதாவது முதலாம் ராஜேந்திரனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அரசர்கள் இருப்பாங்க. ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா அதிராஜேந்திரன் அப்படின்ற ஒருத்தர் பார்த்திங்கன்னா உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்படுகிறார். அவருடன் பார்த்திங்கன்னா விஜயாலயால் எழுச்சி பெற்ற சோழ ஆட்சி முடிவுக்கு வருகிறது. இந்த அதிராஜேந்திரன் மறைவு கேள்விப்பட்டவுடனே பார்த்திங்கன்னா, அதாவது இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் இவர் தான் இங்கே வர்றாரு. கீழே சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றினார். முதலாம் குலோத்துங்கன் எனும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை அவர் தொடங்கி வைத்தார். சோழ அரியணைக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல்களை விரைவில் ஒழித்து கட்டி முதலாம் குலோத்துங்கன் தனது நிலையை உறுதிப்படுத்தி கொண்டார். ஸோ அப்போனா நம்ம கான்செப்டை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவில், அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ராஜேந்திர சோழன் பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஜய பேரரசை கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது. அதாவது இந்த கடற்படை பார்த்திங்கன்னா அவருக்கு துணை புரிஞ்சிருக்கு, அதையும் ஒரு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, அதாவது குந்தவைக்கும் விமலாதித்தனுக்கும் கல்யாணம் நடக்குது. அவங்க 2 பேருக்கு பிறக்கிற மகன் தான் ராஜேந்திர நரேந்திரன். ஸோ அவரும் ராஜேந்திரனோட மகளான அம்மங்கா தேவியும் கல்யாணம் பண்ணிட்டான். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் முதலாம் குலோத்துங்க சோழன். ஸோ இந்த உறவு முறைகளை பற்றியும் ஒரு கூற்றுக்காரங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்களாம் பொன்னியின் செல்வன் படம் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டிங்கன்னா இது ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அந்த கேரக்டருக்கு நீங்கள் திரிசாவையும் ஜெயம் ரவியும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையாக உங்களுக்கு புரியும். அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டார் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்து யார் வர்றாருன்னா குலோத்துங்க சோழன். ராஜேந்திர சாளுக்கியன் அப்படின்றவர் தான் உண்மையான பெயர். அவர் குலோத்துங்கன் சோழன் என்ற பெயரில்
இது சாளுக்கிய சோழ வம்சத்தை வந்து நிறுவுறாரு. அதான் முக்கியமான பாயிண்ட். அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த தெலுங்கு சோழரிடம் இழக்க நேரிட்டது. அதாவது காஞ்சிபுரத்தை பார்த்திங்கன்னா தெலுங்கு சோழரிடம் பார்த்திங்கன்னா இழந்திருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக முறையில் பார்த்திங்கன்னா சோழர்களுக்கு முக்கியமானது மண்டலம், நாடு, கூற்றம், அப்புறம் ஊர். இந்த 4 தான் நோட் பண்ணிக்கோங்க. மண்டலம், நாடு, கூற்றம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஊர். இந்த 4 படிநிலைகள் தான் நிர்வாக முறையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளாட்சி நிர்வாகமானது ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் எனும் 4 அமைப்புகளின் மூலமாக செயல்பட்டது. ஸோ மேலே வந்து இந்த 4, கீழே வந்து இந்த 4, ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார். இந்த ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான தொழில் செய்யக்கூடியவங்க, ஒவ்வொரு பகுதியை சேர்ந்தவங்க தான் அந்தந்த பகுதியை ஆண்டுக்கிட்டாங்க. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே பார்த்துடலாம். அதாவது நில உடைமையாளர்களாக இருந்த ஊரார். ஸோ பார்த்திங்கன்னா தனக்குன்னு சொந்தமான நிலம் தான் அவங்களுக்கு ஊரார்னு சொல்லுவாங்க. ஸோ ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்தனர் அவங்க. அதே மாதிரி பிராமணர்களுக்கு சேர்ந்த ஒரு சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. நாடுகளில் நாட்டார் என்னும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைத்தது. அதாவது நாட்டாமை அப்படின்ற அந்த பெயரே இதிலிருந்து கூட வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனைகளே எல்லாத்தையும் தீர்த்து வச்சுருக்காங்க இந்த நாட்டார் என்ற குழுவினர். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுன்னா, இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமாகும். ஸோ பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த நிலங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சு அழைச்சிருக்காங்க சோழர்கள் காலத்தில். மொத்தம் 30 குடும்பங்கள் இருந்தன. அதாவது இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்களே, வார்டு உறுப்பினர்களை, ஸோ அதுக்கான தகுதிகள் தான் இது. 30 குடும்பங்கள் இருந்தன. போட்டியிடும் ஆடவர் பார்த்திங்கன்னா 35 வயது முதல் 70 வயது வரை இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் நில உரிமையாளரான, அதாவது சொந்தமாக நிலம் வச்சுருக்கணும், கடன் இருக்கக்கூடாது. இதுதான் அந்த வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்க, அதாவது இந்த எலெக்ஷன் நிற்கிறதுக்கே தகுதி. இதுதான் அந்த உத்திரமேரூர் கல்வெட்டுகள். ஸோ வருவாய் பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் முக்கியமாக நிலவரி தான். சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக நிலவரி மூலம் பெறப்பட்டது. நிலவரியானது காணிக்கடன் எனும் பெயரால் அழைக்கப்பட்டது. ஸோ சோழ அரசு விரிவான அளவில் நிலவரி பணியை மேற்கொண்டது. மகசூலில் 1/3 தான் பார்த்திங்கன்னா வசூலிக்கப்பட்டிருக்கு, வரியாக வசூலிக்கப்பட்டிருக்கு. இவ்வரி பெரும்பாலும் தானியமாகவே, அதாவது காசுகளாக இல்லாமல் தானியமாகவே பார்த்திங்கன்னா வசூல் செய்யப்பட்டிருக்கு. நிலவரியை தவிர தொழில் வரிகளும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் வசூலிக்கப்பட்டன. அப்போ நிலவரியும் வசூலிச்சிருக்காங்க, வணிக வரியும் வசூலிச்சிருக்காங்க, அப்புறம் சுங்க வரி. அடுத்து பார்த்திங்கன்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம். எப்படி பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் பார்த்திங்கன்னா பிரம்மதேயம் என்று அழைக்கப்பட்டதோ, அதே மாதிரி சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பார்த்திங்கன்னா பள்ளிச்சந்தம் என அழைக்கப்படுகின்றது. வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். வேளாளரில் ஒரு பிரிவினான உளுக்குடி. ஸோ வேளாளர்கள் நிறைய வகைகள் இருக்காங்க, நிறைய வகை குழுவினர் இருக்காங்க. அதில் உளுகுடி அப்படின்ற ஒரு வகை குழுவை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்க நிலங்களுக்கு உடைமையாளராக இருக்கவே முடியாது. அப்படி ஒரு சட்டம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. மேல்வாரத்தை, அதாவது விளைச்சலில் பெரும்பகுதியை பெற்றனர். உளுகுடிகள் பார்த்திங்கன்னா கீழ்வாரம் விளைச்சலில் சிறிய பகுதி தான் கொடுத்துருக்காங்க. நீர்ப்பாசனம் பற்றி பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிகச்சிறந்த எடுக்கட்டும். பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 16 மைல் நீளம் கொண்ட ஒரு ஏரிக்கரை தடுப்பணை கட்டியிருக்காங்க. ஸோ மதம் சார்ந்த நிகழ்வுகள் என்னென்னு பார்த்துடலாம். நம்பியால் தூக்கப்பட்ட அது திருமுறைகள் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் தான் வழங்கி வந்திருக்கு. சோழர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கோவில்கள் கட்டப்பட்டன. தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், ஐராதீஸ்வரர் கோவில் ஆகிய இடங்களில் கோவில்கள் சோழர்களின் கலைகளான கட்டடங்கள் எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு. இதை கொஸ்டினாக கேட்டது பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. சோழர்களின் கட்டடக்கலையை எடுத்துக்காட்டும் ஊர் எது அதையும் கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர் தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா சோழர்களின் கல்வி பணி. முதலாம் ராஜேந்திரன் பார்த்திங்கன்னா கல்வி பணிகளுக்கு பெரும் ஆதரவு நல்கினார். அதாவது மொத்த சோழ அரசுமே கல்வி பணிகளுக்கு
பெரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. பட் முதலாம் ராஜேந்திரன் பார்த்திங்கன்னா எண்ணாயிரம், அதாவது இப்போ இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வேத கல்லூரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இதே மாதிரி வேத கல்லூரியை புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்க திருப்புவனை என்னும் ஊரிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற திருமுக்கூடலிலும் பார்த்திங்கன்னா 1048 1067களில் வேத கல்லூரிகள் பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. உன்னதமான இலக்கியங்களான பெரிய புராணமும் கம்பராமாயணமும் இக்காலப்பகுதியை சேர்ந்தது. ரொம்ப முக்கியமான கேள்வி, பதில் நோட் பண்ணிக்கோங்க. உன்னதமான இலக்கியங்களான பெரிய புராணமும் கம்பராமாயணமும் இக்காலப்பகுதியை சேர்ந்தவையாகும். அடுத்து வணிகம். சோழர்களின் காலத்தில் வணிகம் தலை தோங்கியது. ஸோ 5 வண்ணத்தார் மணி கிராமத்தார். 5 வண்ணத்தார்னால் கொஞ்சம் நேஷ்னலாக இன்டர்நேஷ்னலாகவும் வச்சுக்கலாம். அப்படி வெளியே போயிட்டு பார்த்திங்கன்னா கடல் வழியாக வெளியே போயிட்டு அங்கே போய் வியாபாரம் செய்கிறவங்க. மணி கிராமத்தார் அப்படின்றது பார்த்திங்கன்னா லோக்கல்லே பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்கிறவங்க. மேற்கு ஆசிரியர்கள் அரேபியர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும். எது இந்த 5 வண்ணத்தார் குழுவானது. ஸோ அதான் அவங்க பார்த்தீங்கன்னா கடல் கடந்து வியாபாரம் செய்கிறாங்க. மணி கிராமத்தான்றது வணிக குழுவை சேர்ந்த வணிகர்கள் உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். காலப்போக்கில் அவ்விரு அமைப்புகளும் 500 திசை 1500 எனும் பெயர்களில் ஒருங்கிணைந்தனர். 2 பேரும் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் ஒருங்கிணைந்து அவை கர்நாடகா மாநிலம் ஐஹோலில் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலில் செயல்பட்டன. ஸோ 2 பேரும் பிரிஞ்சு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 வண்ணத்தாரும் மணி கிராமத்தார் 2 பேரும் சேர்ந்து 500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைஞ்சு வேலை பார்த்துருக்காங்க. பிற்கால பாண்டியர்களோட அறிமுகம் என்னென்னா கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவை குறிப்பிட்ட இடைவெளிகளோடு ஆட்சி செய்து 3 பழமையான அரச வம்சங்களில் பாண்டியர்கள் அடங்குவர். முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய கொற்கை தொடக்க காலத்தில் அவர்களின் துறைமுகமாகவும் தலைநகராகவும் இருந்தது. எப்படி சோழர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தலைநகரமாக ஆரம்பத்தில் இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் மதுரைக்கு முன்னாடி கொற்கை தான் தலைநகரமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வெற்றி கொண்டு பாண்டியர்கள் தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவிக்கொண்டனர். பாண்டிய அரசு எப்படி விஜயாலய சோழன் சோழர்களை மீட்டெடுத்தாரோ அதே மாதிரி கடுங்கோன் பார்த்திங்கன்னா பாண்டியர்களை மீட்டெல்லாம் செஞ்சுருக்காரு. 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களிலிருந்து பாண்டியர்களின் பகுதியில் மீட்டார் கடுங்கோன். அரிகேசரி மாரவர்மன் எனும் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் 642 அரியணையினார். அதாவது 4ஆம் நூற்றாண்டுலேருந்தே பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட ஆட்சி இருந்ததுக்கான வரலாறு நமக்கு இருக்குது. பட் 6ஆம் நூற்றாண்டில் தான் அதுக்கு தெளிவான வரலாறு நமக்கு கிடைக்கிது. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ ஆட்சியை நிறுவனது அரிகேசர மாரவர்மன் என்ற வலிமைமிக்க முதல் பாண்டிய அரசர். இந்த அரிகேசர மாரவர்மன் பார்த்திங்கன்னா கூன் பாண்டியன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் இவரை சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாற்றிருப்பார். அதனாலேயே பார்த்திங்கன்னா இவர் சமணர்களை பார்த்தாலே இவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. 8000 சமணர்களை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவர் கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. அதனால தான் இவரை கூன் பாண்டியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமணர்கள் இவரை சொல்லியிருக்காங்க. அரிகேசரிக்கு பின்னர் பாண்டியர் அரச வம்சத்தின் மகத்தான மன்னனான ஜடில பராந்தக நெடுஞ்சடையன், அதாவது முதலாம் வரகுணன் என்ற பெயரில் பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்பேற்றார். இவர் தான் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி. நமக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் இந்த மாதிரி தான் இருக்கும். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யாருன்னு கேட்டால் இந்த பேர் கொடுத்தாலும் போடணும், இந்த பேர் கொடுத்தாலும் போடணும். நெடுஞ்சடையனுக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்ரீ மாரவல்லபன் 2ஆம் வரகன் ஆகியோர் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் 2ஆம் ராஜசிம்மன் 920 நாட்டை விட்டு வெளியேறினார். அதாவது முதலாம் பராந்தகனிடம் பார்த்திங்கன்னா தோல்வியடைந்த பாண்டிய அரசன் ராஜசிம்மன் 920 நாட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் எழுச்சி செய்கிறாங்க. அதாவது அதிராஜேந்திரன். எப்படி அதிராஜேந்திரன் இறந்ததுக்கு கேள்விப்பட்டு குலோத்துங்க சோழன் சாளுக்கிய சோழ வம்சத்தை நிறுவினாரோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா, ஏன்னா அங்கே அதிராஜேந்திரன் இறந்தனால விமலாதித்யனுக்கு குலோத்துங்க சோழனுக்கு எப்படி ஒரு பலம் கிடைச்சிச்சோ அதே மாதிரி இவங்களோட ஆதிக்கத்தில் இருந்த பாண்டியர்கள் பகுதிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் பிற்கால பாண்டியர்களும் மேலே வந்திருக்காங்க. சோழ மண்டலாதிபதிகளின் ஆட்சி பலவீனம் அடைந்தது. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்திருக்காங்க. அதில் முக்கியமானவங்க
மதுரை அவர்களின் தலைநகராக கொண்டு வந்தது. எப்படி ஃபஸ்ட்டு முற்கால பாண்டியர்கள் கொற்கை இருந்துச்சு, இவங்களுக்கு வந்து மதுரை. அவ்வமயம் காயல் அவர்களின் முக்கிய துறைமுகமாயிற்று. வெனிஸ் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்க்கோ போலோ 2 முறை, அதாவது 1288 அதுக்கப்புறம் 293 2 வருஷம் பார்த்திங்கன்னா அவர் வந்து காயலுக்கு வந்து வருகை தந்திருக்காரு. இத்துறைமுக நகர் அரேபிய சீன கப்பலால் நிரம்பியிருந்தது என்றும் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது என்றும் அவர் பார்த்தீங்கன்னா குறிப்புகள் எழுதி நமக்கு கொடுக்குறாரு. இந்த பாக்ஸ் பார்த்துடலாம். பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க, அதாவது மார்க்கோ போலோ வந்து நம்ம பாண்டிய அரசை பற்றி எழுதின குறிப்புகள் தான் இது. செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என மார்க்கோ போலோ புகழாரம் சூட்டுகிறார். இலங்கையோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது என மேலும் கூறுகிறார். அப்போ எவ்வளோ செழிப்பாக இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. தன்னுடைய பயண குறிப்புகளில் சதி, உடன்கட்டையறுதல் நிகழ்வுகளையும் அரசர்களின் பலதார மனத்தையும் பார்த்தீங்கன்னா இவர் பதிவு செஞ்சுருக்காரு. அப்போ அதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நோட் பண்ணி நமக்கு சொல்கிறாரு. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் 2ஆம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் பார்த்தீங்கன்னா சடையவர்மன் தான். அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா ஹெய்சாளர்களை அவங்க கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணனூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரை தோற்கடித்தார். ஸோ நமக்கு தெரிய வேண்டியது கண்ணனூர் என்ற இடத்துல சுந்தரபாண்டியனுக்கும் வீர சோமேஸ்வரத்துக்கும் சண்டை நடந்திருக்கு. அதில் சுந்தரபாண்டியன் வெற்றி பெற்றார். சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது அவருடன் 2 பேர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர். அவர்கள் விக்ரம பாண்டியன் அப்புறம் வீரபாண்டியன். ஸோ இவர் ஆட்சி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கூட்டரசலாகவும் இன்னும் 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க தான் விக்ரம பாண்டியன், வீரபாண்டியன். சுந்தரபாண்டியனுக்கு பின்னர் பார்த்திங்கன்னா மாரவர்மன் குலசேகரன் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து நாட்டிற்கு அமைதியும் செழிப்பையும் நல்கினார். அதாவது சுந்தரபாண்டியத்துக்கு அப்புறம் மாரவர்மன் குலசேகரன் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்சியை நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு அரசர்களாக இருந்தாங்களே நம்ம விக்ரம பாண்டியன், வீரபாண்டியன். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியா தந்தை மேலே வெறுப்புற்று சுந்தரபாண்டியன் தந்தையார் மாரவர்மன் குலசேகரனை கொன்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன் வந்து ஆட்சி நடத்துவார். சுந்தரபாண்டியன் தான் அலாவுதீன் கில்ஜியோட அடைக்கலத்துக்கு பார்க்க தேடி போவார். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாலிக் கபூர் தென்னிந்திய மேலே படையெடுத்து வருவார். மாலிக் கபூரின் படையெடுப்புக்கு வாய்ப்பு வழங்கியது. ஸோ அது மாலிக் கபூர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி படையெடுத்து அரச குடும்பத்தை சேர்ந்த பல அரசுகள் பாண்டி நாடு பிரித்து கொடுக்கப்பட்டது. மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்டு ஒரு முஸ்லீம் அரசும் உருவாக்கப்பட்டது. பார்த்திங்கன்னா அப்புறம் சுந்தரபாண்டியன் மாலிக் கபூரின் ஆட்சியின் கீழே தான் பார்த்திங்கன்னா அவரும் ஆட்சியில் உட்கார்றாரு இவர் கட்டுப்பாட்டில். பாண்டிய அரசர்கள் தலைநகரை பொறுத்த மட்டிலும் மதுரைக்கு முன்னுரிமை கொடுத்தனர். மதுரை பொதுமக்களால் கூடல் என்று போற்றப்பட்டு வந்தது. பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் காவலன் என மதிக்கப்பட்டனர். அரசர் மனு சாஸ்திரத்தின்படி தான் ஆட்சி செய்வதாக கூறினார். மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம் எனும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கினர். அங்கே எப்படி பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்த நிலங்களுக்கு ஒரு பெயர் இருந்ததோ அதே போல் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம் எனும் பிராமணர் குடியிருப்புகளுக்கு பெயர் வச்சுருக்காங்க. உண்மையான உடைமையாளர்கள் பூமி புத்திரர் அல்லது வேளாளர் என விவரிக்கப்பட்டுள்ளனர். வரலாற்று ரீதியாக அவர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களாகையால் அவர்கள் நாட்டு மக்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இச்சமூக மக்கள் பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த மன்றம் மற்றும் சித்திரமேலி பெரிய நாட்டார் என்று அழைக்கப்பட்டது. அவங்களுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சித்திரமேலி பெரிய நாட்டார். அரசு அதிகாரிகள் பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி, உத்திர மந்திரி என்று அழைக்கப்பட்டார். அரசு செயலகமெல்லாம் பார்த்திங்கன்னா எழுத்து மண்டபம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ பிரதம மந்திரி அப்படின்ற அந்த இதுவும் பார்த்திங்கன்னா உத்திர மந்திரி என்று அழைக்கப்பட்டது. அரசு செயலகம், எழுத்து மண்டபம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் பெயர்கள் நிறைய இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போயிடலாம். மாறன் எய்னன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திறன், மூர்த்தி எய்னன், பள்ளி வேலன், பராந்தகன் வேலன், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நிர்வாக பிரிவுகள். எப்படி பார்த்திங்கன்னா சோழர்களுக்கு மண்டலம், நாடு, கூற்றம், ஊர்னு 4 இருந்துச்சோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 தான். மண்டலம், வளநாடுகள், கூற்று. ஸோ இந்த 3 தான் இவங்களுக்கு பாண்டியர்களுக்கு.
கிராம நிர்வாகம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி உத்திரமேறு கல்வெட்டு கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் என்னும் ஊரில் உள்ள அதாவது 800ஆம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கூறுகிறது. ஸோ நீர்ப்பாசனம் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் நீர்ப்பாசன ஏரிகளை வணிகர்கள் வெட்டி கொடுத்துருக்காங்க. அப்போயே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மசெல்லாம் ஏரியெல்லாம் வெட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இதில் மதம் பார்த்திங்கன்னா வேள்விக்குடி செப்பேடுகளும் எப்படி ஜடிபல புராந்தக நெடுஞ்சடைன்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஸோ அவர் தான் இந்த வேள்விக்குடி செப்பேடுகளோட கொடையாளி. ஏனைய பொறுப்பியல் சான்றுகளும் சிறந்த பாண்டிய அரசர்கள் ஒவ்வொருவரும் செய்த அஸ்வமேத யாகம், அதாவது குதிரையை பலியிடுவாங்களா, அதான் அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கர்ப்பம், வாஜ்பேயி வேள்வி போன்றவற்றை குறிப்பிடுகின்றன. பாண்டிய மன்னர்கள் சைவம் வைணவம் இரண்டையும் சமமாகவே கருதினர் என்பதை பொறுப்புச் சான்றுகளின் தொடக்க பகுதிகள் உணர்த்துகின்றன. அது பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பணியாகும். ஸோ இந்த ஒற்றைக்கல் தூண்கள் பார்த்திங்கன்னா இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை. சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசர், சுப்பிரமணியர் ஆகிய தெய்வங்களின் சிற்பங்கள் இக்கோவில்களில் காணப்படும் சிறந்த கலை வடிவங்களாகும். வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாண்டியர் பேராதரவு நல்கினர். காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் எனும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது. பார்த்தீங்கன்னா காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் எனும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது. பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை இந்நிறுவனம் கொடுத்தது. ஸோ அவங்களுக்கு தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா இவங்க குதிரைகள் வளர்த்து இவங்க கொடுக்குறது, அதான் இவரோட வேலையே. மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் மேலும் அதிகரித்தது. சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதால் அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என்று மார்க்கோ போலவும் வாசப்பும் அப்படின்னு இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறாங்க. குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டனர். ஸோ குதிரை வியாபாரத்தில் இருக்கிறவங்க குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டனர். அவர்கள் கடல்சார வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர். பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் பார்த்திங்கன்னா கிழக்கு கடலில் இருந்த காயல்பட்டினம் ஆகும். ஸோ காயல் தான் அவங்களுக்கு முன்னாடி இருந்த தலைநகரம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த வாசப்பை பற்றி சிறு குறிப்பு கொடுத்துருக்காங்க. விரிவான அளவில் இக்காலத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் இது வாசப் என்பவர் பார்த்திங்கன்னா பதிவு செய்துள்ளார். 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதியாயின. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும். ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை சொக்க தங்கத்திலான 200 தினார்கள் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் குதிரை வளர்த்த அரசர்களுக்கு கொடுத்துருந்தார். அவ்வளோதான் இந்த படத்தில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ். நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை மட்டுமே படித்தா போதும், இந்த பாடத்தையே நீங்கள் ஃபுல்லாக படித்த மாதிரி தான். ஸோ அடுத்த பாடத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கட்டளை விட கேட்டலே நன்று. நன்றி.